நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் குதிரையில் நகரம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு விவசாயி அவர் விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்து, சரி அவர்கிட்ட போய் எப்படி இருக்குது நாட்டு நிலைமை, எப்படி ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்ட்டு. சரின்னு தெனாலிராமன் அவர்கிட்ட போய் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, சரி எல்லாம் நல்லா தான் இருக்குது, எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவர் அப்படி விசாரிச்சுட்டே இருக்கும்போது, சரி நீ மாதத்துக்கு எவ்வளோப்பா சம்பாதிப்பேன் அப்படின்னு கேட்டுருக்கு. ஒரு 40 வரகன் சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு. சரி 40 வரகன் சம்பாதிக்கிற ரைட்டு, அதை எப்படிப்பா செலவு செய்வேன்ருக்கு. 10 வராகன் எனக்காகவும், 10 வராகன் நன்றிக்காகவும், 10 வராகன் கடனுக்காகவும், 10 வராகன் வட்டிக்காகவும் செலவழிப்பேன் அப்படின்ட்டுருக்கு. சரிப்பா நன்றிப்பா, சரி நல்லா தான் வாழ்க்கை போகுது. சரின்னு அவரும் நேராக கிருஷ்ணதேவராயர் விசாரிச்சிங்களா, கிருஷ்ணதேவராயர் கேட்டிருக்காரு. தெனாலிராமன் விசாரித்தேன் ராஜா. அவர் மாதம் 40 வராகன் சம்பாதிப்பாரான், அதை எப்படி செலவிடுறாரு அப்படின்ட்டு. எப்படி செலவுனா, இப்போ 10 வராகனை அவருக்காக செலவழிச்சுப்பார், 10 வராகனை நன்றிக்காக செலவழிப்பார், 10 வராகனை கடனுக்காக செலவழிப்பார், 10 வராகனை வட்டிக்காக செலவழிப்பார். அது என்னப்பா இது ஒன்றுமே புரியலையே, எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்ட்டு. அதாவது மகாராஜா, 10 வராகன் அவருக்கு செலவழிச்சுப்பார், 10 வராகன் அவர் மனைவி அவருக்கு சோறு இதெல்லாம் ஆக்கி போடுறோம் வீட்டும், அவர் மனைவி வீட்டு வேலை இதெல்லாம் பார்க்குறதுனால அவர் நன்றி கடனுக்காக அவர் கொண்டாடி மனைவிக்கு 10 வராகன் செலவழிப்பார். அடுத்தது கடனுக்காகனா அவரை பெற்று வளர்த்து ஆளாகினாங்க இல்லையா, அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 வராகனை செலவழித்து அவர் நன்றியோடு அவங்க அம்மாவை. சரி கடைசி 10 வராகனா வட்டிக்காக அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுருக்கு. கடைசி வராகன் வட்டிக்காகன்னா அது அவர் பிள்ளைங்களுக்கு இப்போ அவர் பிள்ளைங்களை செலவழித்து வளர்த்தா நாளைக்கு பசங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் செலவழிக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா அப்பா அவரை பார்த்துட்டதுனால இப்போ அவர் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாரு. அதனால் இப்படி தான், அதனால தான்யா அவர் இப்போ பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறாரு, நாளைக்கு வட்டியோடு அவர் பசங்க அவர் பார்த்துப்பாங்க நம்பிக்கையோடு. இதுதான்யா அந்த 4 புதிர்களுக்கான அர்த்தம். உடனே தெனாலிராமனை பாராட்டி ராஜாவும் தெனாலிராமனும் அரசவைக்கு போயிட்டான்.